ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய புது சேனல். இப்போ கொஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வீடியோ என் பையன் எடுக்கிறான். கொஞ்சம் ஏடாகுடமாக தான் எடுத்திருக்கான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டு கடுகு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரினா அது வேறு மாதிரி வரும். இதை நான் கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணுறேன், அதனால் இது கொஞ்சமாக தான் போடுவேன். ஆனியன்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அது பிரியாணி இலையா கொஞ்சம் வளர்றல, சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல் தான் அதிகமாக வரும். அதில் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் தக்காளி அரைச்சி தான் வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப தக்காளி சேர்த்துட்டா ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் கம்மியாக தான் நான் அதெல்லாம் சேர்த்துப்பேன். பார்த்தீங்களா, வீடியோ பார்த்தாலே தெரியும், அவன் தான் எடுக்கிறான். சரி, இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். என்னடா தக்காளி சேர்க்க சொன்னாலே தக்காளி போடாமல் மட்டன் சேர்க்குறாலே பார்க்காதீங்க. அந்த எண்ணெய் இருக்கும்போது அதில் கொஞ்சம் இதை வதக்கிட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணது தான். இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் மட்டன் குழம்பு, அந்த சுக்கா. அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது 4 கிலோ மட்டன் வாங்கி வந்திருக்காங்க, அதுதான் செய்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சம் கலராக இருக்கணும் குழம்புன்றதுனால காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். ஆனால் கலராக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக, அது ஒரு 1/4 பிஞ்சு கொஞ்சமாக போதும். ஏன்னா மிளகுத்தூளாக சேர்ப்போம்ல, அதனால் இவ்வளோ காரம் போதும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இது குக்கர்லேயே வேக வைக்க அப்படியே செய்கிறதுனால மொத்தமாக அப்படியே செய்கிறேன். இல்லைன்னா நம்ம தனியாக வேக வச்சு அவிச்சு செய்கிற மாதிரி இருந்தால் அது வேறு மாதிரி வரும். இது சுக்கா அப்படி கொஞ்சமாக அப்படியே நம்ம குக்கர்லேயே பண்ணிடலான்ட்டு இது ட்ரை பண்ணது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லதாக வந்துருந்தது. பாருங்க எப்படி எடுக்கிறான் வீடியோவை. வாய்ப்புல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. என்ன நான் பண்ணுறேன் பாருங்க, வீடியோ ஒழுங்காக எடுக்காமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். எனக்கு கொஞ்சம் தான் தேவை, அதனால் அது மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி.
எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இது எதுவுமே ரெடி பண்ணாமல் உட்காந்துட்டு உடனுக்குடனே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செய்கிறதுனால இது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள் வந்துட்டு நான் இறக்கும்போது தான் போடுவேன், இல்லைன்னா முன்னாடியே போட்டேன்னா அது கசக்கும். அதனால் எல்லாமே விசில் வந்து லாஸ்ட்டு கொதி வரும்போது அப்போ வந்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு, சோம்பு வேணுன்னா உங்களுக்கு அரைச்சி போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். மிளகுத்தூள் வந்துட்டு அரைச்சி போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி லைட்டாக ஒரு கொதி வந்ததுன்னா அவ்வளோதான், மட்டன் சுக்கா ரெடி. வேணும்னா நீங்கள் இதை இறக்கிட்டு கொஞ்சமாக தாளித்து வேணுன்னா கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், பாய்.